என்னுடைய பெயர் தும்பூர் ஐ போஜன். நான் மலை மாவட்ட சிறு விவசாய நலசங்கத்தினுடைய தலைவராக இருக்கின்றேன். இம்மாவட்டம் முழுவதுமாக 48,000 உறுப்பினர்களை கொண்ட இந்த சங்கமானது ஏறக்குறைய 50 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மாவட்டத்தினுடைய மக்களுடைய கோரிக்கைகளுக்காக போராடி கொண்டு வருகின்றோம். எங்களுடைய முதற் கோரிக்கை என்னவென்று சொன்னால், எந்த காரணத்தை கொண்டும் இப்பொழுது இருக்கின்ற தேயிலை, பச்சை தேயிலைக்கு கிடைக்கக்கூடிய விலையானது எங்களுக்கு திருப்தியாக இல்லை, நியாயமாக இல்லை, நேர்மையாக இல்லை. எங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு உத்தரவாதம் கிடையாது. எனவே நாங்கள் உங்களுடைய முன்னால் நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவென்று சொன்னால், எங்களுடைய பச்சை தேயிலையை வாங்கக்கூடிய விலையை நிர்ணயம் செய்யக்கூடிய இந்த பேசிக் ஆக்ஷன் பிரைஸ் என்பது, ஐயா கேட்டுக்குங்க, பேசிக் ஆக்ஷன் பிரைஸ் என்பது 250 ரூபாய்க்கு மேல் வைக்க வேண்டும். அதற்கு குறைவாக இருக்கக்கூடாது. அதற்கான ஏற்பாடுகளை நீங்கள் வரும்பொழுது செய்து தர வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை வைத்துக் கொண்டு, அடுத்தபடியாக இன்னொரு கோரிக்கை ஒன்று இருக்கின்றது. என்னவென்று சொன்னால், இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நிலங்களையும் இதுவரையிலும் 100 பேர் 200 பேர் என்று சொல்லி சிட்டாவிலே பேர் இருக்கின்றது. அவர்களுடைய தோட்டத்தை விற்கவும் முடியவில்லை, வாங்கவும் முடியவில்லை. காரணம், இப்பொழுது கூட்டுப்பட்டா பிரச்சனை. அது ரொம்ப முக்கியமான பிரச்சனை. போதும் ஐயா நீங்க சொல்லுங்க ஐயா. கூட்டுப்பட்டா இப்ப அந்த பட்டாக்களை பிரிக்க முடியலன்னு சொல்லி வரும்போது கூட இங்க வசிக்கக்கூடிய மக்கள் வந்து குற்றச்சாட்டுகளை பட்டாக்களை பிரிப்பதற்குண்டான மாவட்ட வருவாய் அலுவலர் தலைமையில ஒரு குழு போட்டு இருக்கு. அது சரியா குழுவே போட்டு இருந்தா எப்ப காலேஜ் கேட்டேன். பட்டா பிரிக்கல எந்த பிரச்சனை இருக்குன்னு தெரியல. அவர் தெளிவா சொல்லட்டும். அந்த பிரச்சனை இங்கேயே சால்வ் பண்றேன். அவர் எந்த இடத்துல பிரச்சனை இருக்குன்னு சொல்லுங்க, இங்கேயே சால்வ் பண்றோம். அப்புறம் விவசாயிகளுடைய உண்மையான குமுறலை தாயுள்ளத்தோடு தெரிந்து கொண்டுதான் முதலமைச்சர் 2 ரூபாய் மானியத்தை கொடுத்திருக்காரு. அந்த விவசாயியோடு இந்திய தேசிய காங்கிரசும் சேர்ந்து கொண்டு மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கிற பாஜக அரசு இந்த வேலையில் என்ன சொல்றோம்னா, விவசாயிகளோடு சேர்ந்து இந்திய தேசிய காங்கிரசும் என்ன கேட்குதுன்னா, ஒன்றிய அரசு 1 கிலோ பசுந்தேயிலைக்கு 10 ரூபாய் மானியத்தை உடனே வழங்குன்னு உங்க சார்பா கேட்டுக்கிறேன். உங்கள் முன்னில நான் கேட்கிறேன். ரைட், ஓகே. உங்க கோரிக்கை இங்க பதிவு செய்யல. தேயிலை பிரச்சனை ஐயா அவர்கள் சொன்னாங்க. ஐயாவை நான் மதிக்கிறேன்னா, உணர்வுபூர்வமா இந்நாள் வரைக்கும் அதுக்காக போராடிட்டு இருக்கிறாரு. எங்களுடைய முதலமைச்சர் ஒரு விவசாயிக்கு என்ன தேவை என்று எங்களுடைய முன்னாள் முதலமைச்சர், வருங்கால முதலமைச்சர் நடப்பாடு நீலகிரி மாவட்டத்திற்கு நேரடியாக வருகை தந்து தேயிலை விவசாயிக்கு தேயிலை தோட்டத்துக்கே சென்று அவருடைய குறைகளை கேட்டு ஏற்கனவே மானியம் கொடுத்திருக்கிறோம். ஏற்கனவே உரிய ஆதார விலைக்காக நாங்களும் உங்களுடன் சேர்ந்து நாங்களும் அந்த கோரிக்கையை வச்சிருக்கிறோம். விவசாயிகளை அழைத்து அண்ணன் எடப்பாடியார் நேரடியாக சந்திச்சிருக்கிறாரு. வருகின்ற தேர்தலில் அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சருடன் நிரந்தர விலை கண்டிப்பாக கிடைக்கும். பட்டா பிரச்சனை நீலகிரியை பொறுத்தவரை பட்டா பிரச்சனை மத்திய கூட்டுறவு வங்கி தலைவராக நான் இருந்தேன். கூட்டுப்பட்டா இருந்தா கூட என்ஜாய்மெண்ட் சர்டிபிகேட் நம்ம வாங்கி எல்லாருக்குமே பயிர் கடன் கொடுத்திருந்தோம். இப்போது திடீர் உத்தரவு, இதுக்கு முன்பு அது கிடையாது. இப்போது திடீர் உத்தரவாக கண்டிப்பாக, ஏன்னா நிறைய நாம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. நீலகிரியை பொறுத்தவரை காலங்காலம் தொட்டு பூர்வீக சொத்து தான். அது வந்து இப்போ திடீர் உத்தரவா அதை கொண்டு வந்திருக்காங்க. இந்த அரசு வந்ததுக்கு அப்புறம் அதை உடனடியாக அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி அமைந்தவுடன் அதை தளர்வு செய்து உடனடியாக நல்ல முறையில் தீர்வு காணப்படும். போதும். நாம் தமிழர் நீங்க சொல்லுங்க, பட்டா சம்பந்தப்பட்ட பிரச்சனை அதுக்கு என்ன தீர்வு வச்சிருக்கீங்க? நிறைய மக்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு. நம்ம கிட்ட பேட்டி எல்லாம் கொடுத்திருக்காங்க. அரசாங்கம் நினைத்தால் இது 5 நிமிட வேலை. இல்ல நீங்க ஏதாவது போராட்டம் பண்ணிருக்கீங்களா? ஆமா, எவ்வளவோ போராட்டம் பண்ணிருக்கோம். பட்டா வழங்க கூடலூர் மக்களுக்கு எல்லாருக்கும் பட்டா வழங்கணும்னு ஒரு அரசாங்கம் கிடைக்கல. நம்ம போராடி நமக்கு தீர்வு கிடைக்கல. நாம் தமிழர் கட்சி ஆட்சியில் அமையும். எனக்கு தெரிஞ்சு நீலகிரி மாவட்டம் நாம் தமிழர் வீக்கா இருக்கும். ஏன்னா நிறைய மாவட்டங்கள்ல போராடி நிறைய பிரச்சனைகளுக்கு போராடி இருக்கோமே. பட்டா சிட்டாக்காக போராடி இருக்கோம். நாம் தமிழர் கட்சி ஆட்சியில் அமைந்தா ஒரே வாரத்தில் முடிக்க வேண்டிய விஷயம். ஏன் அரசாங்க அதிகாரிகள் இல்லையா? இது என்ன கணக்கு எடுத்து யார் யார் சொத்து யார் இருக்குன்னு சொல்லி கூட்டுப்பட்டால இருக்கிறத பிரிச்சு கொடுக்க வேண்டியதானே? இதுல என்ன சுமைக்க வேண்டியிருக்கு? இங்க பாருங்க, அவர் தேயிலை பத்தி சொன்னாரு. காபி எப்படி அத்தியாவசிய பொருள், உணவுப் பொருள் லிஸ்ட்ல இருக்கோ, தேயிலை இன்னும் இல்ல. நீலகிரி மக்களுக்கு ஒண்ணு தெரிவிச்சுக்கிறேன், தேயிலை என்பது இன்னும் அத்தியாவசிய லிஸ்ட்ல வரல இன்னும். நீங்க இப்ப அதையும் ஒரு கோரிக்கை வைக்கிறீங்க, அல்லது வலியுறுத்துறீங்க. அத்தியாவசிய லிஸ்ட்ல கொண்டு வரணும்.